பயிற்சி 6.3 கொஷின் நம்பர் 3. பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கமா பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் கமா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 என நிறுவுக. ஸோ நிறுவுகன்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிடும். எல்ஹெச்எஸ் எழுதியாச்சு. இதில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பொதுவாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு போட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார்னு எழுதிட்டு உடனே ஒரு டெட்டு போடணும். நீங்கள் இங்கெல்லாம் ஈக்குவல் டு போடக்கூடாது, இங்கே மட்டும்தான் ஈக்குவல் டு வரணும். டெட்டு போட்டுட்டிங்களா? இப்போது கொஷினுக்கு வாங்க. இதில் ஏ வெக்டாரோட கெழு 1, பி வெக்டாரோட கெழு -1, சி வெக்டார் இல்லை 0. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன் இல்லையா. இதில் இருக்கிற கெழு பாருங்கள், ஏ வெக்டார் 1, பி வெக்டார் -1, சி இல்லை, அதனால் 0. அடுத்து இங்கே பாருங்கள், யார் இல்லை, ஏ இல்லை, அப்போ 0 கொடுங்க. பியோட கெழு என்ன, +1, 1 போட்டாச்சு. சியோட கெழு -1 போட்டிருக்கோம் பாருங்கள், -1. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் வந்து -1 போட்டாச்சு. யார் இல்லை, பி வெக்டார் இல்லை, அப்போது 0 கொடுங்க. இது என்னது, சி வெக்டார், அதோட கெழு 1. அவ்வளோதான். இப்போது இதை அப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுறீங்க. இதை விரிவுபடுத்தலாம். ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு 1 வழியாக விரிவுபடுத்துகிறேன். 1 போட்டுட்டுமா, விரிவுபடுத்தினா என்ன வரும், 1 × 1 1, இது 0. ஸோ இந்த டேர்ம் கிடைக்கும். அடுத்து இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +1. ஸோ +1ன்னு போட்டு இது வழியாக விரிவுபடுத்தும் போது 0 -1ன்னு வரும். ஏன்னா இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், இந்த சைடு பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும். அடுத்து 0, இது 0 போட்டுட்டு நம்ம விரிவுபடுத்தணும் அவசியம் இல்லை. அப்புறம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்து அப்படியே எழுதுறீங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க சுருக்கி போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படியே எடுத்து எழுதுறீங்க. இது 1 -1 அப்படி வரும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இது கழிச்சோம்னா 0. ஸோ 0வோட எது பெருக்குனாலே நமக்கு என்ன கிடைக்கும், 0. இதுதான் ஆர்ஹெச்எஸ். தேர்ஃபோர் கொஸ்டின் எடுத்து எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். ஈஸியான சம்மு, முக்கியமான சம்.